ட்ரெய்லரில் என்ன இருக்கும், பிஜிஎம் எப்படி இருக்கும்? போன தரமே கழுவி ஊற்றிட்டாங்க டீசரில் பிஜிஎம்மை கேட்டுட்டு. இப்போ என்ன பண்ணுவாங்க? கஜோல் தான் வில்லியா இருப்பாங்களோ? மறுபடியும் விவேக் இருக்காரா? அந்த மொப்பட் என்கிற பைக் என்கிற மியூசியமில் வைக்க வேண்டிய ஒரு பீஸு அதுவும் இந்த படத்தில் இருக்குமா? இப்படி பல கேள்விகள் மனசில் இருந்துச்சுங்க. அப்படிப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரு ட்ரெய்லரில் பதில் சொல்லியிருக்காங்க சார். எஸ், கஜோல் தான் வில்லி, வசுந்தரா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மாப்பிள்ளை படத்தில் வந்த மனிஷா கொய்ராலா சம்பந்தமே இல்லாமல் அவங்கள பார்க்கும்போது மைண்டுக்கு வந்துட்டு போனாங்க சார். அதுதான் ஏன்னு தெரில. அடுத்து அமலா பால் பக்கத்து வீட்டில இருந்து இப்போ தனுஷ் வீட்டுக்கே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. முசுடா இருந்த சமுத்திரக்கனி இதில் வந்து செம்ம ஜாலியான அப்பாவா ஆகியிருக்காரு. அந்த தம்பி கேரக்டருக்கு ட்ரெய்லரில் டைலாக் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக பிஜிஎம் அதே பிஜிஎம் வச்சிருக்காங்க. VIP 1ல் வந்த பாட்டை அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது டீசருக்கு கிடைச்ச ஒரு விமர்சனத்தின் காரணமாக கூட இருக்கலாம். என்னை கேட்டால் விஐபியோட பிஜிஎம் ஒர்க்கை வந்து இதுக்கு மேலே அனிருத்தே நினைச்சாலும் ஈக்குவலைஸ் பண்ண முடியாது அப்படின்றதாங்க. செம்ம யதார்த்தமாக இருக்கும். ஸோ அப்படியே வச்சிருக்காங்க. கதை வந்து ரொம்ப சிம்பிள். மறுபடியும் ரகுவரனுக்கு ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக வேலை இல்லாமல் போயிடுது. வேலை தேடுறார். அதே வண்டி, அதே கலீக் விவேக். ஆனால் பாருங்க, சுரபி இருக்க வேண்டிய இடத்துல சுரபிக்கு பதிலாக தெலுங்குல செம்ம ஹிட்டான பெல்லிச்சூப்லோட ஹீரோயின் ரித்து வர்மா இருக்காங்க. அவங்க கிட்ட தான் சரண்யா பொண்ணுனோட ஹார்ட்டை இந்த தடவை கொடுத்துருக்காங்க போல. அவங்களும் ரொம்ப அப்படியே கரிசனமாக கேள்விலாம் கேட்குறாங்க, எவ்வளோ நாள் இப்படியே இருக்க போறீங்க அப்படின்ட்டு. அங்கே தேடி இங்கே தேடி வேலை கிடைக்காம சொந்த கம்பெனி ஆரம்பிச்சு கடைசியில் ஒரு கார்பரேட் எம்பையரோட தனியாளா ஹீரோ மோதரார். இதுல கதை டிபார்ட்மெண்ட் தனுஷோடது, வசன டிபார்ட்மெண்ட் தனுஷோடது. ஆனா அது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் ஸ்கிரீன் பிளே. அதை வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் கையில் எடுத்திருக்காங்க, இன்க்ளூடிங் டைரக்ஷன். அப்புறம் இந்த அமுல் பேபி டயலாகும் ட்ரெய்லர்ல வச்சிருக்காங்க சார். ட்ரெய்லர் பார்த்து முடிக்கும் போது சூப்பர் ஸ்டாரோட மாப்ள, மிஸ்டர் பாரத் இந்த படங்கள் கலந்த ஒரு கலவையா VIP 2 இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி மனசுல வந்துட்டு போச்சுங்க. போதா குறைக்கு அமுல் பேபி டயலாகுக்கு முன்னாடி தனுஷ் உட்கார்ந்து இருக்கிற பாஸ்டர் அருணாச்சலம் படத்தில் தாடி வச்ச அப்பா ரஜினிகாந்தோட மேனரிசம் மாதிரி தெரிஞ்சது எனக்கு. ஸோ ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் பாட்டு மூலமாக, ஸ்க்ரீன் பிளே மூலமாக, டைலாக் மூலமாக மறுபடியும் VIP மேஜிக்கை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தனுஷ் அண்ட் கோ நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஏது அப்படின்றத படம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க நாம் தெரிஞ்சுக்க முடியும்.